ஹலோ கைஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ஜாப்பனீஸ் கற்றுக்கணும்னு தோணும். ஆனால் எங்கேருந்து கற்றுக்கணும்னு தெரியாது. அதை தான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். எல்லா மொழிலையுமே பேசிக் அது இருக்க எழுத்து. அதே மாதிரி ஜாப்பனீஸில் 3 வகையான எழுத்து இருக்குது: ஹிராகானா, கட்டகானா, காஞ்சி. காஞ்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் அதை கடைசியாக கற்றுக்கணும். ஹிராகானா கட்டகானாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். நீங்கள் ஹிராகானா கட்டகானா கற்றுக்க ரொம்ப ஈஸியான வெப்சைட் ஜாப்பனீஸ் பாட் 101. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு நிறைய ஜாப்பனீஸ்க்கான கற்றுக்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் கற்றுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லெசன் கற்றுக்கிறதுனால கற்றுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது கானா குவிஸ் அப்படின்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டக்கானாலேருந்து ஹிராகானா கட்டக்கானாலேருந்து குவிஸ் வரும். நீங்கள் ஹிராகானாவா இல்லை கட்டக்கானாவா இல்லை ரெண்டும் சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு குவிஸ் வரும். இந்த எழுத்து தான் வரும். இப்போ நான் இங்கே இருக்க எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இது எனக்கு வேணும்னா எடுத்துடலாம், இது வேணும்னா எடுத்துடலாம், இதில் எதுவுமே வேணும்னா எடுத்துடலாம். நான் இல்லை ஒன்று ஒன்றா பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஒவ்வொரு லைனாக பண்ணலாம். ஆ இ உ ஏ ஓ அந்த மாதிரி. இப்போ இதுக்கு ஓ ஓ கே உ கோ ஆ கே கோ ஆ கு உ. இந்த மாதிரி இல்லை ரிப்பீட்டடாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரோலில் இருக்க எழுத்தெல்லாம் காமிச்சிட்டே இருக்கோம். நம்ம அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஹிராகானா என்ன தெரியாது, கட்டக்கானா என்ன தெரியாதுன்னா இங்கே வந்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் லேர்ன் ஹிராகானா லேர்ன் கட்டக்கானான்னு இருக்கும். அதில் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிராகானா சார்ட் வந்துடும். ஹிராகானா கொடுத்தா ஹிராகானா சார்ட் வரும், கட்டக்கானா கொடுத்தா கட்டக்கானா சார்ட் வரும். இதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். தமிழில் எப்படி ஆ ஐ இ இருக்கோ அதே மாதிரி ஜாப்பனீஸில் ஹிராகானா கட்டக்கானா காஞ்சி இந்த 3த்தையுமே நீங்கள் முட்டி மோதியாவது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். உங்களால் காஞ்சி மனப்பாடம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அது நமக்கு பிக்டோகிராஃபி அப்படின்னாங்க, அதை வச்சு நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். பட் ஹிராகானா கட்டக்கானா மனப்பாடம் பண்ணியே ஆகணும். சப்போஸ் இதை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னா ஜாப்பனீஸ் பாட் 101ஓட யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அதில் உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டரையும் ஒரு இமேஜ் கூட ரெஃபரன்ஸ் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இருங்க அதை வச்சு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அவங்களோட யூடியூப் சேனல். உள்ளே போயிட்டு போனீங்கன்னா இதுக்குள்ளே ஹிராகானான்ட்டு ஒன்று இருக்கும். ஹிராகானாவை சூஸ் பண்ணிங்கன்னா எங்கே இருக்குது தோ ஹிராகானா கட்டக்கானா. 皆さんこんにちは。இந்த வீடியோஸை பார்க்கலாம். அப்படி இல்லைனா இதோ வருது பாருங்கள், லேர்ன் கட்டக்கானா இன் 1 hour, லேர்ன் ஹிராகானா இன் 1 hour. இந்த வீடியோவை பார்க்கலாம். ஹிராகானா கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு ஹிராகானா கற்றுங்க. ஏன்னா ஹிராகானா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹிராகானா கற்றுக்கிட்டா அதில் இருக்க அதே லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு கட்டக்கானாவில் வரப்போகிறது. ஒரே சவுண்ட், லெட்டரோட ஷேப் மட்டும் மாறும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஹிராகானா கற்றுக்குங்க. Japanese from your first pronounced as gi, ki, gi, ki, gi. The third one is the hiragana ku, ku.
To remember this character, think of it as a cuckoo's beak. Cuckoo. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு இமேஜோட ரெஃபரன்ஸ் வச்சு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு இதை பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் மைண்டுக்கு வரும், கற்றுக்கவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் அடுத்து வந்து வேர்ட்ஸை மனப்பாடம் பண்ணணும், வேர்ட்ஸை டக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள், அன்கி அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி படிச்சுக்கலாம். அன்கின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ளாஷ் கார்டு. உங்களுக்கு வந்து வேர்ட்ஸை ஃப்ளாஷ் கார்டு படி அதை காமிச்சிக்கிட்டே இருக்கும். それ இப்போ பார்த்தீங்களா, சொரே அப்படின்ட்டு வருது. இப்போ நான் அந்த சொரே அப்படின்றத மைண்டில் டக்குன்னு அவங்க சொல்லுவாங்க, நம்ம கேட்டு அதை ஒரு பேப்பர்லேயோ ஏதாவது ஒன்றத்தில் எழுதி, எப்படி சொல்கிறது, நம்ம நார்மலாக பேசுகிறத கொஞ்சம் எழுதும் தெரியுமா, அந்த மாதிரி நீங்கள் கேட்டு 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 எழுதலாம். それ இங்கே பாருங்கள், ஸோ ரே. இப்போ இந்த மாதிரி கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு லெட்டரும் உங்கள் மைண்டுக்குள்ளே ஏறிட்டே இருக்கும். அப்போ நார்மலாக நீங்கள் இப்போ ஒரு ஜாப்பனீஸ் இதுவை பார்க்குறோம், ஒரு பிக்சரை பார்க்குறோம் அப்படின்னா டக்குன்னு மைண்டில் தெரியும் இது இந்த எழுத்து தான் அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த இதில் என்ன இதுன்னா அந்த லெட்டருக்கான மீனிங்கும் வந்து இதிலே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த லெட்டரையும் படித்த மாதிரி இருக்கும், அதோட மீனிங்கும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆலினால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், பாய்.